அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போய்கிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கார்த்திகை பிளான் போட்டு அந்த சந்திராவை வீட்டை விட்டு ஓட வச்சிட்டாரு. அது சூப்பரா இருந்தது. நாளைக்கு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வாங்கிட்டு வந்த கிஃப்ட அந்த சந்திரா உடைச்சதுக்கு நம்ம கார்த்திக் வந்து சரியாவுல முடிவு எடுத்தாரு. அதாவது இனிமேல் அந்த சந்திரா அந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அவளை ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாரு. அதாவது பேயின்னா அந்த சந்திரா ஏற்கனவே பயப்படுவா அப்படின்னு நம்ம கார்த்திக்கு வந்து தெரியும். அதனால எல்லாத்தையும் பேய் வேஷம் போட சொன்னாரு. நம்ம மயிலு, நம்ம ரேவதி எல்லாருமே அப்படியே நடிச்சு அந்த சந்திரால பயங்கரமா பயமுறுத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மா வந்து நம்ம சந்திராவுக்கு பால் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம மயில் வந்து அந்த பாலை தூரம் எடுத்துட்டு அதுல வந்து சோப்பு கலர்ல தண்ணியை கலக்கி ஒரு கிளாஸ்ல தூக்கி மாத்தி வச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரா என்ன பால் சோப்பு கலர்ல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் இது பால் தானே வெள்ளை கலர்ல இருக்கு, உங்க கண்ணுக்கு தான் அந்த சோப்பு கலரா தெரியுது, நல்ல ஒரு மென்டல் ஆஸ்பத்திரி போய் பாருங்க அப்படின்னு நம்ம மயில் வந்து நக்கல் பண்றாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இல்ல இது சோப்பு கலர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மாவை கூப்பிடுறா அந்த சந்திரா. மீனாட்சி அம்மா இங்க வாங்க, அந்த பால் எப்படி சோப்பு கலர்ல மாறிச்சு அப்படின்னு நம்ம மயில் அதுக்கு அடுத்து டக்குண்டு அங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்க தூக்கி கிளாஸ மறுபடியும் மாத்திட்டாரு. அந்த மீனாட்சி அம்மா பாத்துட்டு அம்மா பால் வெள்ளை கலர்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரா அப்படியே அதிர்ச்சி ஆகுறா. என்னமோ நடக்கு, இந்த வீட்டுல என்னமோ இருக்கு, நம்ம இனிமேல் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சிவனாண்டிக்கு போன் போடுறா. அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.